நாங்கள் கடவுள் நம்பிக்கையோட இருக்கோம், திரும்ப வருவோம். நாங்கள் கண்டிப்பாக திரும்ப வருவோம், மறுபடியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்நீச்சல் சீரியல் டைரக்டர் திருச்செல்வம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதை கேட்டதுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எதிர்நீச்சல் சீரியல் நேத்தியோட முடிஞ்சிருச்சு. நிஜமாலுமே என்ன 2 வருஷம் அதுக்குள்ளே போயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் அதுக்குள்ளே முடிக்கிறீங்க, ஈவன் ஆர்டிஸ்ட்டுக்குமே இது பெரிய வருத்தமாக இருந்தது, எங்களுக்கே தெரியல சடனாக இப்படி முடிச்சுட்டாங்க அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த சீரியலில் வந்து சேனலோட தலையீடு ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால தான் டேரக்டர் இந்த முடிவு எடுத்து உடனே பேசி இந்த மாதிரி நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு பிளான் போட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸும் போயிட்டு இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் திருச்செல்வம் சார் எப்படி அப்படின்னா அவரோட ஒர்க்கில் ரொம்ப கரெக்டாக இருப்பார், ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அந்த சேம் டைம் வந்துட்டு யாராச்சும் அப்படி கரெக்ஷன் பண்ணுங்க இப்படி கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு தலையீடுகள் இருந்தால் அவருக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால தான் உடனே முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நம்ம ஜனனியா நடிச்ச மதுமிதா வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு எதிர்நீச்சல் முடிகிறத பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபீல் பண்ணி லிட்ரலாக அழுதுட்டாங்க. ஆதிரியெல்லாம் அப்படி அழுகுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நான் திருச்செல்வம் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட போகும்போது, ஜனனி நீ நல்லா வரணும், எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது, சக்தி ஜனனி பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர், அவங்களோட ரொமான்ஸ் வந்து இன்னுமே காமிச்சிருக்கலாம் அப்படின்னு, பட் என்ன பண்ணுறது அதுக்குள்ளே சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. எல்லாருமே இவ்வளோ ஃபேமிலியாக இருந்திருக்கீங்க, கனத்தை இதயத்தோடு பிரியறது கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனாலேயே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை எதிர்நீச்சல் சீரியலோட பாகம் 2 வருமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்றா பாகம் 2 வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா திருச்செல்வம் அவங்களே புது சீரியல் ஆரம்பிக்கலாம், புது சீரியல் வந்துட்டு டைரக்ட் பண்ணி இவங்களே நடிக்கலாம். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. பட் அவர் திரும்ப வருவோம் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதிர்நீச்சல் 2 வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா வேறு கதைக்களத்தோட இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்.